எல்லோருக்கும் வணக்கம். முன்னொரு காலத்தில் சத்யபாமா கிருஷ்ணர் தன் வசமே இருக்கணும், தன்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலையில் ரொம்பவே வருத்தமாக இருந்தாளாம். அப்போ அந்த டயத்தில் நாரதர் வந்தாராம். அப்போ நாரதர்கிட்ட கேட்டாளாம் அந்த சத்யபாமா, இது மாதிரி கிருஷ்ணர் என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, அதுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யலான்னு சொல்லுங்க, நீங்கள் தான் எல்லாருக்கும் அறிவுரை கூறுவீங்களே, இதுக்கும் ஒரு நல்ல வழி சொல்லுங்க அப்படிங்கிறாளாம். என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் நினச்சுட்டே சொல்கிறாராம் சத்யபாமா கிட்ட, ஒன்று செய்யுங்கோ, கிருஷ்ணரை யாருக்காவது தானம் கொடுங்க, தானம் கொடுத்த பிற்பாடு அவருக்கு ஈடான பொருளை யாருக்கு தானம் செஞ்சீங்களோ அவகிட்ட கொடுத்துட்டு திரும்பி கிருஷ்ணரை வாங்கிக்கோங்க, அப்போ கிருஷ்ணர் உங்ககிட்டயே இருப்பார் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு என்னடா இது புதுசாக ஏதோ சொல்கிறாரு, என்ன பண்ணலாம், யாருக்கு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாளாம். அப்போ ஒரு முடிவுக்கு வரா, இல்லை இது நாரதர் சொன்னதுனால அவருக்கே தானம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட சொல்கிறாளாம், நான் உங்களுக்கே கிருஷ்ணரை தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை நாரதருக்கு தானம் கொடுக்குறாளாம். தானம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாரதர் சொல்கிறாராம், இப்போது இந்த கிருஷ்ணருக்கு ஈடான பொருட்கள், ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருட்களாக இருக்கணும் இல்லையா, அதனால் உங்ககிட்ட இருக்கிற தங்கம், வைடூரியம், இல்லை ரத்தினம், மாணிக்கம், இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு கொடுங்க. அதாவது ஒரு தராசில் ஒரு தட்டில் கிருஷ்ணரை உட்கார வைக்கிறேன், இன்னொரு தட்டில் அவருக்கு ஈடான அந்த பொருளை வச்சுட்டு ரெண்டும் சமமான உடனே உங்களுக்கு நான் கிருஷ்ணரை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொல்கிறாராம். இதை கேட்டு சத்யபாமா, என்ன பெரிய விஷயம், கிருஷ்ணருக்கு ஈடான பொருள் என்ன நம்மக்கிட்ட இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நிறைய தங்க நகைகள், அதுக்கப்புறம் வைடூரியங்கள், அப்புறம் ரத்தனம், மாணிக்கம்னு நிறைய கொண்டு வைக்கிறான். பார்த்தா அது கீழே வரவே மாட்டேங்கிறதா, அப்படியே நிற்கிறதாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்படியே இருக்கான் அந்த கிருஷ்ணரோடைய தட்டு. ரொம்ப பயந்து போயிட்டாலாம் சத்யபாமா, என்னடா இது ஒரு பெரிய இக்கடான ஒரு இதில் சூழ்ந்துட்டோமே, இவ்வளோ வச்சுருக்கோம், அப்போ கூட இது கொஞ்சம் கூட சமமாக மாட்டேங்கிறதே அப்படின்ட்டு. சரி, இதை ஆரம்பித்து விட்டவர் யார், நாரதர். சரி, அவர்கிட்டயே திரும்பி ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, நாரதரே என்ன இது சோதனை, என்ன செய்யட்டும் இப்போ நான் அப்படின்னு கேட்குறானாம். அதுக்கு அவர் சொல்கிறாராம், கிருஷ்ணருக்கு அப்போ இதெல்லாம் தேவையில்லை போல இருக்கு, ஏதோ அவருக்கு தேவையான ஒன்று அவருக்கு கிடைச்சாதான் அவர் திரும்பி வருவார், அதாவது அவருடைய இதுக்கு மதிப்பான ஒரு பொருள் இருக்கணும், அப்படிப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாராம். அப்போ கடைசியாக சொல்கிறாராம், எனக்கு தெரிஞ்சு துளசி தான் ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒன்று, ஸோ நீங்கள் துளசியை கொண்டு வாங்க, இந்த ஒரு தட்டில் கிருஷ்ணரையும் இன்னொரு தட்டில் துளசியும் வச்சு பார்க்கலாம், அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றார். சரி, நாரதர் சொல்லிட்டார், சரி அவர் சொன்ன பிரகாரமே செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டு துளசியை எடுத்துன்னு வராளாம். ஸோ ஒரு தட்டில் கிருஷ்ணர் உட்காண்டிருக்கார், இன்னொரு தட்டில் அந்த துளசியை கொஞ்சம் தான் எடுத்துன்னு வராளாம், அதை வைக்கிறாளாம். அது வச்ச உடனே ஆச்சரியப்படும்படி ரெண்டு தட்டுமே சமமாக இருந்தான். அதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறாளாம் சத்யபாமா. அதாவது அந்த துளசி எத்தனை மகிமையானது, எத்தனை விலை மதிக்க முடியாததுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் நாரதரே இந்த நாடகத்தை ஆடி இருக்கார். இது கிருஷ்ணரோட லீலை தானே, அதை உணர்த்தணும் அப்படின்ட்டு. சரி, அது ரெண்டு சமமானவுடனே கிருஷ்ணர் திரும்பி சத்யபாமா கிட்டேயே வந்துடுறாராம். ஸோ இதை கேட்கும்போது அந்த துளசிக்கு எத்தனை மகிமை இருக்குது பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நான் சாலிகிராம் அப்புறம் இந்த துளசி இப்படி ரெண்டுத்தையும் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இது மாதிரி துளசி செடி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் அதில் நான் சொல்லியிருந்தேன். அந்த துளசிக்கு அத்தனை ஒரு மகிமை. ஒரு வீட்டில் அந்த சாலிகிராமத்தை வச்சுண்டு அந்த துளசியை வச்சு பூஜை செஞ்சால் அத்தனை சௌபாகியங்கள் உண்டாகுங்கிறதுல எந்த வித ஐயப்பாடுமே இல்லை. ஸோ துளசி செடி அத்தனை மருத்துவ குணங்களும் உள்ளது.
அதனால் அதை பூஜை செய்யறதுனால பயங்கர நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த காலத்துலேருந்தே சொல்லி வச்சுருக்காங்க. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.